சாமி வணக்கம். வணக்கம். உங்கள்கிட்ட இன்றைக்கி ஒரு முக்கியமான விஷயம் தெரிஞ்சுக்கலான்னு வந்தேங்க. அதாவது நிறையா பிரச்சனைக்கு நீங்கள் தேர்வு கொடுக்குறீங்கன்னு கேள்விப்பட்டேன். அந்த அடிப்படையில் மக்கள் வந்து அதிகமாக என்ன பிரச்சனை அடிப்படையில் உங்கள்கிட்ட வந்து தீர்வுக்கு வந்து சேர்றாங்க, அந்த பிரச்சனைக்கு எந்த அளவுக்கு நீங்கள் தீர்வு கொடுக்குறீங்க? இதில் பிரச்சனைகள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நாம் வந்து கெடுதலான வேலைகளை எதுவும் செய்யறதில்ல. மக்களுக்கு இடையூறான வேலைகளை நாம் எதுவும் செய்யறதில்ல. இங்கே நம்ம செய்கிற வேலைகளே வந்து அதிகபட்சமாக எதுக்கு உங்கள்கிட்ட கூட்டம் வருதுன்னா, மெயினாக வந்து இந்த கணவன் மனைவி பிரிஞ்சு போனது, இந்த மாதிரி விஷயங்கள் வந்து ஆண் பெண் விஷயம் தான் அதிகமாக இப்போ நம்ம இப்போ சூழலில் எல்லாமே பெரிய மனுஷர்லேருந்து சின்ன பசங்க வரைக்குமே இவங்க தான் அப்படின்றதுனால பெரிய ஆளுங்கள்லேருந்து சின்ன வரைக்கும் இது வந்து இந்த காலத்தினுடைய சூழலா இல்லை இந்த வருஷத்தினுடைய சூழலா அப்படின்னு தெரியல. மொத்தம் எல்லாருமே வந்து கொண்டாடி பிரிஞ்சு போயிட்டா, 8 வருஷம் ஆச்சு, 4 வருஷம் ஆச்சு, 3 வருஷம் ஆச்சு, 2 குழந்தைய விட்டு போயிடுச்சிங்க பிள்ளைங்க, இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் நிறைய வராங்க. அப்போ அந்த பிரச்சனைகளை எப்படி நீ சரி பண்ணுறீங்க, குணப்படுத்த முடியுமா, குணப்படுத்துறீங்களான்னு கேட்குறேன். இதை வந்து நான் என்ன சொல்கிறேன்னாக்கா, குணப்படுத்த முடியறனால அதுக்காகத்தான் மக்கள் இவ்வளோ பேர் இங்கே வராங்க அப்படின்னு சொல்கிறோம். அதையும் வந்து நியாயமாக இருக்கிறத பண்ணுறோம். இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டால், ஏன் இந்த மாதிரி குடும்பத்தில் பிரச்சனைகள் வருது, ஏன் தெரியுறாங்கன்னா, இந்த காலகட்டத்தில் இப்போ இந்த செல்ஃபோன் வந்த பிறகு எல்லாம் இந்த யூடியூப் சேனல் பார்க்குறது, அதில் வர படத்தை பார்க்குறது, அந்த படத்தை பார்த்து பசங்க பிள்ளைங்க எல்லாமே வந்து ரொம்ப ஆர்வம் அதிகமாகி ஒன்றுக்கு ஒன்று பேச ஆரம்பிச்சு அப்பா அம்மாலாம் மறக்கிறாங்க. பெற்று வளர்த்துனாங்களா, ஈ கடிக்குது எறும்பு கடிக்குதுன்னு சொல்லி எடுத்து வளர்த்தி சோறு ஊட்டி வளர்த்துனாங்களா மறக்கிறாங்க. நீ யாருன்னு கேட்குதுங்க பிள்ளைங்க. மறந்துடுறாங்க. பெத்தையிலேயே மறந்து நீ யாரு எனக்கு தெரியாது, இவர் தான் எனக்கு அப்படிங்குதுங்க. அப்படி கூட்டிகிட்டு போகும்போது இந்த பழைய காலத்தில் இருந்த ஜாதகம் பார்த்து பொருத்தம் பார்த்து ஒருத்தருக்கு ஒருத்தர் பொருத்தம் பார்த்து நட்சத்திரம் பொருத்தங்கள் இருக்குதா, இந்த பொண்ணுக்கு வசி பொருத்தம் இருக்குதா, இந்த பொண்ணு ஆகுமா ஆகாதா, குழந்தை பிறக்குமா பிறக்காதா, இதெல்லாம் வந்து நம்ம ஜாதக ரீதியாக பார்க்குறோம். சாதக ரீதியாக சாதகத்தை பார்த்து கல்யாணம் பண்ணுறோம். இதெல்லாம் இப்போ யாரும் பார்க்குறதில்ல. இல்லை ஒரு கருத்தை டிவி பார்க்குறது ரைட்டு தான், நான் தப்புன்னு சொல்லலை, வீடியோ பார்க்குறது தப்புன்னு சொல்லலை. எது நமக்கு முக்கியம், எது நமக்கு தேவை, இதில் யார் நல்லவங்க இல்லை யார் கெட்டவங்க, இதை நல்லா தெரிஞ்சு டிவியை பார்த்தாலும் வீடியோவை பார்த்தாலும் பார்க்கணும். எது வந்து கெட்டதாக தெரியுதோ அதை தான் இப்போ இருக்கிற பிள்ளைங்க பார்க்குதுங்க. அவங்க நம்ம என்ன சொல்ல முடியும், ஒரு ஆச்சாரமாக இருக்கணும், இப்படி தான் இருக்கணும் அப்படின்ற ஒரு விதி இருக்குது. எப்படி வேணாலுங்கிறாங்கிறது ஒன்று இருக்குது, இப்படி தான் இருக்கணுங்கிறது ஒன்று இருக்குது. ஆனால் இப்போ இருக்கிறவங்க அப்படி இல்லை, எப்படி வேணாலும் இருக்கலாம் அப்படின்னா எப்படி வேணாலும் வாழ்க்கையும் போகும். அந்த வாழ்க்கை அடிப்படையில் வரைய தான் நம்மகிட்ட அதிகமான பிரச்சனை. இந்த மாதிரி பிரச்சனையில் அவங்க அடிபட்டு தான் நம்மகிட்ட வராங்க. குடும்ப பிரச்சனை. ஆமாம், கணவன் மனை பிரச்சனை. கணவன் மனை பிரச்சனை தான், காதல் பிரச்சனை தான். காதல் பிரச்சனை பிரிஞ்சு போயிடுறது, மறுபடியும் சேரத்துக்கு வராது. ஆமாம், உடனே பையன் பிரிஞ்சு போயிடும், உடனே பிள்ளை பிரிஞ்சு போயிடும். ஒரே பையன் பழகிட்டு இருப்பாங்க, 2 பையன் பழகிட்டுங்க, இந்த பையன் பேசிட்டுங்க, இந்த பையன் ஒரு நேரம் பேசிட்டுங்க. அப்போ என்ன ஆகும், பிரச்சனை ஏற்படுது. அப்போ வந்து யாரும் ஒருத்தனை பிரிச்சு விட்டு ஒருத்தனால சேரலான்னு வெள்ளத்துக்கு தலைக்கு மேலே வெள்ளம் பிறண்டு போகல, தப்பிக்கலாங்கிறது நம்ம ஒரு செடி பிடிச்சா தப்பிக்கலாம்னு நினைக்கிறோமா இல்லையா, அது மாதிரி தப்பிக்கிறதுக்காக தான் அந்த கோயிலுக்கு அதை வந்து பிரச்சனை விடுபடுறதுக்கு சும்மா தீர்வு. ஆமாம், இதுதான் உண்மை. சரிங்களா, இந்த பிரச்சனை தான் உங்கள்கிட்ட அதிகமாக அதிகபட்சம் வந்து உலக நாடு பூராமே எல்லா மந்திரவாதிகிட்டையும் தான் போகுது. போய் என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த மந்திரவாதி இந்த இவங்களோட வீக்கன்ஸ் தெரிஞ்சுட்டு, இந்த பிள்ளை பண்ணனுடைய வீக்கன்ஸ் தெரிஞ்சுட்டு அவன் என்ன பண்ணான்னா, அவனுக்கும் ஒரு பொழுதுபோக்காக வச்சு உக்காந்துட்டு இருக்கிறான், ஒரு 10 ரூபா சம்பாதிக்கிறதுக்காக. விஷயம் நல்லா தெரியாமல் நிறைய பேர் இருக்கிறாங்க. அவங்க என்ன பண்ணுறாங்க, டக்குன்னு பணத்தை பிடிச்சிக்கலாம், வர அவங்களும் ஏமாந்து வராங்க, நம்மகிட்டையும் வந்து ஏமாந்து போட்டு என்ன போச்சு பணத்தை பண்ணிக்கலாம், அவ்வளோதான். ஏன்னா ஏற்கனவே ஏமாந்து நம்மகிட்ட வராங்க, நம்மகிட்ட தான் ஏமாந்து போட்டு என்ன போச்சு, நம்மளா கடவுள் அப்படிங்கிற மாதிரி ஏமாத்துறது பாவம் இல்லைன்னு நினைக்கிறாங்க. ஆமாம், பாவம் இல்லைன்னு சொல்லி இப்போ வந்தாங்க. அந்த மாதிரி சூழலில் தான் வந்து நம்ம கொஞ்சம் நியாயமாக பண்ணுறதுனால நம்மளோட வீடியோ பார்த்தாவே மக்களுக்கும் தெரியும், நாட்டுக்கும் தெரியும். ஏன்னா நான் பேசுகிறதோ இல்லை இங்கே வந்து பார்த்த மக்களாவது வந்து நம்ம கமெண்ட் போடலாம், இவன் பேசுறது ஒன்று பேசுறது ஒன்று இங்கே பண்ணுறது ஒன்று சொல்லலாம். நம்ம அந்த மாதிரி கமெண்ட் எந்த வீடியோவிலேயே பார்த்துருக்கீங்களா? அந்த மாதிரி நெகட்டிவாக வரலீங்க. என்னோட வீடியோவில்
இவ்வளவு நாளாக நம்ம 4-5 வருஷமாக போட்டுட்டு ஒரு வீடியோ போடுறோம். இப்போ 4-5 வருஷ காலத்தில் நம்மளோட வீடியோ எப்படி போயிட்டு இருக்குது? நாம் யாரையும் குறை சொல்லலை, நம்ம யாரையும் ஏமாத்தலை, நம்ம யார்கிட்டையும் பொய் பேசலை. உண்மையா கடவுளுக்கு சாச்சா வைத்தியம் இருக்குது, மந்திரம் இருக்குது, இல்லாத போகலை, மந்திரம் அழிஞ்சு போகலை. மந்திரத்தை வேறு நோண்டி எடுத்து வெளியே கொண்டு வந்து நம்ம பண்ணிட்டு இருக்கிறோம். அதை முதல்ல புரிஞ்சுக்காங்க. யாராக இருந்தாலும் ஏமாறாதீங்கன்னு நான் பல முறை சொல்லிட்டேன், பல வீடியோவில் சொல்லிட்டேன். இது எத்தனை கேள்வி கேட்டாலும் நான் பதில் சொல்லுவேன், எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதுதான் காரணம். இப்போ நடக்கிறது பூராமல் ஆண் பொண்ணு விஷயம், ஆண் பொண்ணு வசியம். முதல்ல என்கிட்ட வர்றது ஆண் பொண்ணு விஷயம், நான் செய்யறது ஆண் பொண்ணு வசியம். இதுதான் என்னோட வேலை. இப்படி வர்றீங்க ஒன்று சேர்த்து விட்டுறீங்க, அவ்வளோதான். ஒன்று சேர்த்துல தான் நான் பைசா வச்சுட்டு நான் வேணாத்தையும் வாங்கிட்டு போய் கேட்டுக்கிறேன். அவ்வளோதான். வணக்கம்.